அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. டிஎன்ஏ அறிவு பதிவும் உடல் பாதிப்பும். மாணவர்களானாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனி நபராக இருந்தாலும் ஒரு சூழலை சமாளிக்க முடியலைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏற்படுறது ஒரு பதட்டம், பயம். இந்த 2 அதிகமாயிருச்சுன்னா தொடர்ந்து இந்த சூழல் அடிக்கடி இவங்களுக்கு உருவாகிட்டு இருக்குது. இவங்கனால ஒரு சூழலை சமாளிக்க முடியலைன்னா சமூகத்தை விட்டு விலகுவாங்க. அடுத்த கட்டம், யாரு கூடயுமே இணைந்து பேச மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டம், இவங்க தன்னைத்தானே வருத்திக்குவாங்க, வேதனைப்படுத்திக்குவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் உடல் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கும். இந்த மன அழுத்தம் இவங்களுக்கு இந்த வாழ்க்கை சார்ந்த சிக்கல் ஏற்படுறப்ப இவங்க மனசும் தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிடும். இதனுடைய விளைவு ஒரு சூழல் எங்கெல்லாம் இவங்கனால சமாளிக்க முடியலையோ அந்த இடத்துல வர்றதான் பதட்டமாகும், பதற ஆரம்பிச்சிரும், கைகால் நடுங்க ஆரம்பிச்சிரும். ஒரு சிலர் மயக்கம் போட்டும் கூட விழுந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மூச்சு அடைச்ச மாதிரி ஆயிரும், துக்கம் தொண்டை அடைச்ச மாதிரி ஆயிரும், பேச்சே வராது, எங்கேயோ வெறித்த நிலையில் பார்த்துட்ருப்பாங்க. ஃபிட்ஸு வர மாதிரி எல்லா சிம்டமும் வந்துடும். இந்த மாதிரி இவங்க எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு இவங்களோட வாழ்க்கை சிக்கல், இவங்களோட அறிவு பாதை இவங்களை இயக்கிட்டுருக்கோம். அப்போது குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்களோட அறிவு பாதையில் பதிவான அறிவின்படி தான், அந்த டிஎன்ஏ அறிவுப்படி தான் இவர்கள் நடந்துக்கிட்டு இருப்பாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க யாரெல்லாம் பார்த்துருக்காங்க? தன்னுடைய குடும்ப நபர்கள், உறவினர்கள், இந்த அக்கம் பக்கம் நண்பர்கள், இவர்களை பார்த்து இப்படிதான முடிவு செஞ்சுக்கிட்டு இவங்களே ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு இவங்களே ஒன்று செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க. இதனுடைய விளைவு தான் இவங்க எந்த இடத்துலையுமே அடாப்ட் ஆக முடியாமல் இருக்கிறது. இதனுடைய கடைசி கட்டம்தான் தீர்க்க முடியாத நோயாக கூட இவங்களுக்கு மாறிடுது. இது ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒருத்தருக்கு பயம் வருது, பதட்டமாக இருக்குது, இயல்பு நிலையில் இருக்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க, யாரு கூடயுமே இணைந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவர்கள் போல் இவர்கள் இல்லைன்னு உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் சொல்வதை தவிர்த்துவிட்டு உளவியல் இந்த டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைத்தால்தான் இவர்கள் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்போது இதெல்லாம் செஞ்சாதான் இருக்க முடியுமானா, இப்போது காய்ச்சல் சளி வந்துருச்சு, இல்லை அடிக்கடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் ரிலேட்டடாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு மருந்துகிட்ட போய் உந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கு மனசில் ஓடக்கூடிய எண்ணமும் சிந்தனையும் தாறுமாறாக ஓடுறப்ப இவங்க இயல்புக்கு மாற்றமாக தான் நடந்துக்குவாங்க. மற்றவர்களைப் போல அந்த அனுசரித்து போகக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்காது. எது சொன்னாலுமே ஒரு விதண்டாவாதம் செயல்கள் நடக்கும். அப்போ இவர்களின் நிலையை புரிந்து கொண்டு இவர்களுக்கு உளவியல் இவங்களுடைய அறிவு பாதையில் இவர்களுக்கு தேவையான பதிவு எது தேவையோ அதை தேவையற்ற பதிவை தவிர்க்கவும், தடுக்கவும், முறைப்படுத்தவும், தேவையான பதிவை செயல்படுத்துவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு இவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. அப்போது இவங்களுக்கு அட்வைஸ் ஆறுதல் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இவங்களுக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாமே புரியும், தெரியும், செயல்படுத்துவதில் தான் சிக்கல்கள் வரும். இதை உணர்ந்துதான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் டிஎன்ஏ அறிவுப்பதிவு இவங்களோட நாலேஜ் பாத் தொடர்ந்து எதை நோக்கி சிந்திக்கிறது, எதை நோக்கி செல்கிறது, எதை செயல்படுத்துகின்றார்கள் என்பதை கண்டறிந்து மறுசீரமைக்கவும் இவர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பதற்கும் எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து இவர்களுடன் பயணித்து இவர்களுடைய குறைகளையும் பற்றாக்குறைகளையும் அதிகமாக இருக்கும் செயல்பாட்டையும் முறைப்படுத்துவதற்கு இவங்களோடு தொடர்ந்து பயணித்து இவர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யும் பொழுது இயல்பான நிலைக்கு செயல்பட முடிகிறது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் இவங்க ஃபிட் ஆக முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஃபார்வேர்ட் ஆகாமல் தடுக்க முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.